வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாளைய தினம். விஷாரத் குருவாத்துலேருந்து சாட்டர்டே நடக்கக்கூடிய பேர் மதியம் நடக்கக்கூடிய செகண்ட் பேப்பரு. இது வந்து செகண்ட் பேப்பர்லேருந்து ஃபஸ்ட் டேர்ம்லேருந்து இலக்கண கொஸ்டின் ஆன்சர் வந்து நடத்திட்டு இருக்கேன். கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோட ஏற்கனவே 2 கொஸ்டின் நடத்தியிருக்கேன். இப்போ வந்து தேர்டு பார்க்குறோம். संज्ञा किसे कहते हैं, अर्थ की दृष्टि से उसके कितने बेटे हैं. உதாகரன் ஷகித் லிக்கியே. பெயர்ச்சல் என்றால் என்ன, பொருள் அடிப்படையில் எத்தனை வகைகளாக அவை பிரிக்கப்படுகின்றன, உதாரணம் தருக. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. கிஷி யக்திக்து. கிஷி யக்திக்து அப்படின்னா பெயர்ச்சல் என்பது ஒரு நபரை குறிக்கின்றது. வஸ்துனா வந்து பொருள், ஸ்தானா வந்து இடம், ஜாதி அப்படின்னா இனம், பாவன உணர்வு, யா அல்லது குணக்கே நாம் குணம் மற்றும் அதன் பெயரை குறிப்பது சஞ்ஞா ககத்தேகை. அது பெயரை குறிப்பது பெயர்ச்சல் என்று அழைக்கப்படுகிறது. சஞ்ஞாக்கே தீன் பேட்டு கோத்தேகை. பெயர்ச்சல் 3 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. ஃபஸ்ட்டு ஒன் யக்தி வாசக் சஞ்ஞா. யக்தி வாசக் சஞ்ஞா அப்படின்னு வந்து தனி பெயர்ச்சல். ஜாதி வாசக் சஞ்ஞா பொது பெயர்ச்சல். பாவவாசக் சஞ்ஞா அந்த சுருக்க பெயர்ச்சல். யத்தித்து வாசக் சஞ்ஞா அப்படின்னா வந்து இது வந்து தனி பெயர்ச்சல். ஜோ சஞ்ஞா கிசி विशेष व्यक्तित्व वस्तु या स्थान का बोध कराती हैं, उसे व्यक्तित्ववाचक संज्ञा कहते हैं. இது தனி பெயர்ச்சல் என்பது ஜோ சஞ்ஞா ஒரு குறிப்பிட்ட நபர், கிசி விசேஷ யக்தித்து ஒரு குறிப்பிட்ட நபர் அல்லது வஸ்து அப்படின்னா பொருள், யா அல்லது ஸ்தான் வந்து இடம், இடத்தை உடைய, போகு கராத்திகை இடத்தை குறிப்பதாகும். உஷே யக்தித்து சஞ்ஞா ககத்தேகை இது தனி பெயர்ச்சல் என்று அழைக்கப்படுகிறது. ஜெய்சே இதற்கு எடுத்துக்காட்டு ராம், சென்னை, ஹிமாலய, ராமாயண். இது தனி பெயர்ச்சல். இது தனியாக வந்து ஒரு குறிப்பிட்டு நம்ம சொல்கிறதுனால தான் வந்து விவரமாக சொல்லியிருக்காங்க. ராமர் இடம் வந்து சிட்டி வந்து சென்னை சிட்டி சொல்லியிருக்காங்க, நகரம். ஹிமாலயா அப்படின்னு வந்து ஹையஸ்ட்டாக அந்த இமயமலை இருக்கிறதுனால ராமாயணம் அப்படிங்கும்போது இதிகாசத்தில் வரக்கூடிய ராமாயணம் இது வந்து தனியாக வந்து குறிப்பிட்டு சொல்கிறதுனால தனி பெயர்ச்சல் என்று அழைக்கப்படுகிறது. செகண்டு ஜாதி வாசக் சஞ்ஞா. ஜாதி வாசக் அப்படின்னா வந்து பொது பெயர்ச்சல். ஜோ சஞ்ஞா ஏகி ஜாதி கே சபி யதார்த்தோன் और प्राणियों का बोध करातिகை. ஜோ சஞ்ஞா ஒரே இனத்தை சேர்ந்த. ஜோ சஞ்ஞா ஏகி ஜாதிக்கே ஷபி யதார்த்தோன் ஒரே இனத்தை சேர்ந்த எல்லா பொருட்களையும் அவர் மற்றும் பிராணி அப்படின்னா வந்து உயிரினங்களையும் குறிப்பது பொது பெயர்ச்சல் என்று அழைக்கப்படுகிறது. உஷே ஜாதி வாசக் சஞ்ஞா ககத்தேகை அதனால் இது பொதுப்பெயர் என்று அழைக்கப்படுகிறது. ஜெய்சே எடுத்துக்காட்டு மனுஷிய மனிதன், தேச நாடு, பேடு மரம், பகாடு மலை, மவுண்டன். இது வந்து காமனாக மனிதரையும் குறிக்குது, இயற்கை எல்லாருமே குறிக்குது. அதனால தான் வந்து இது வந்து பொது பெயர் சொல் என்று அழைக்கப்படுகிறது. வந்து டாட்டாக கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். அதுதான் அங்கேருந்து இங்கே புள்ளி வச்சுருக்காங்க. நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்கே 4 கொடுத்துருக்காங்க. இங்கே புள்ளி வச்ச மாதிரி நீங்கள் வந்து தேர்வு எழுதுகிறப்ப நீங்கள் என்ன பண்ணி இந்த 4 எழுதிட்டு நீங்களும் எக்ஸட்ரா இருக்கிறதுக்கு 4 புள்ளி வந்து அப்படி கண்டினியூவாக 4 டாட் இன்னும் நிறையா இருக்குன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. தேர்டு ஒன் பாவவாசக் சஞ்ஞா சுருக்க பெயர்ச்சல். ஜோ சஞ்ஞா கிசி யக்தித்து யா வஸ்துக்கு குண. கிசி யக்தித்து அப்படின்னா ஒரு பர்சன், ஒரு நபரை குறிக்கிறது. ஒரு நபர் அல்லது பொருள். வஸ்து அப்படின்னா பொருளின் தரம். தோஷ் குறைபாடு. ஆதார் அடிப்படை. தசான நிலை. பாவ உணர்வு. ஆதிகா போகு கராத்தேகை இதை பற்றி கருத்தை தருவது பெயர்ச்சல் என்று அழைக்கப்படுகிறது. உஷே பாவவாச்சக்கு சஞ்ஞா ககத்தேகை அதனால் இது சுருக்க பெயர்ச்சல் என்று அழைக்கப்படுகிறது. ஜெய்சே எடுத்துக்காட்டு பச்சிபன் குழந்தை, சுந்தர்தா அழகு, படாயி எஜுகேஷன் கல்வி, லம்பாயி ஹைட் உயரம். இங்கே பக்கத்தில் 3 டாட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினில் வந்து எல்லாத்தையும் எக்ஸாம்பிள்ஸ் ஃபுல்லாக ஜெய்சேல் வந்து ஒன்றுலேயும் வந்து இந்த டாட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் டாட்டாக வைக்கணும். இன்னும் வந்து இது கண்டினியூஸாக இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் தேர்வு வந்து இதெல்லாம் எழுதிட்டு
நீங்கள் அந்த டாட் வந்து நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வைக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த கொஷின் வந்து கண்டிப்பாக வரும். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.